தேவன் நம்மோடு என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் நம்மோடு இருப்பதால் தினமும் அவருக்கு நன்றி கீதம் நாம் பாட வேண்டும். யாத்திராகமம் 15:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாமும் இனி தினமும் கர்த்தரை புகழ்ந்து பாட போகிறோம். ஏன் சொன்னா, தேவன் நம்மோடு இருந்து நம்முடைய எல்லா காரியத்திலும் தமது மகிமையை விளங்க பண்ணி நமக்கு வெற்றியை தரப்போகிறார். மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரை புகழ்ந்து பாடினது போல நாமும் கர்த்தரை புகழ்ந்து பாட போகிறோம். அன்று இஸ்ரவேலர் எந்த ஆயுதமும் வைத்து சண்டை போடாமல், எந்த பொருட்களையும் வைத்து கடலை கடக்காமல், பாலம் கட்டி கடலை கடக்காமல் கால்நடையாய் உலர்ந்த தரையிலே அந்த கடலை கடந்தார்கள். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! ஆனால் ஆயுதங்களை ஏந்தி வந்த பார்வோன் கூட்டத்தை கர்த்தர் தன்னுடைய ஆயுதமாகிய தண்ணீரை வைத்து அழித்து போட்டார். ஹல்லேலூயா! நமக்காகவும் யுத்தம் செய்து சிறப்பான வெற்றியை தருவார். நாமும் நன்றி கீதம் பாட போகிறோம். ஆமென். God bless you.